அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் கிழக்கு மாகாண காணி மீட்பிற்கான வலையமைப்பின் திருகோணமலை மாவட்டத்திற்கான குழுவாகிய நாங்கள் இன்றைய தினம் திருகோணமலையில் எமது வலையமைப்பினால் முன்னெடுக்கப்பட உள்ள 2026ஆம் ஆண்டிற்கான காணி வாரத்தினை முன்னிட்டு இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்துள்ளோம். குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் நிறைவிற்கு வந்த சூழ்நிலையிலும் இன்று வரை குறிப்பிட்டளவு மக்கள் தங்களது நிலங்களுக்கான முறையான காணி ஆவணங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பதுடன் அரசு வேற்று இனத்தினர் மற்றும் முதலாளிகளினால் திட்டமிட்ட வகையில் மக்களின் குடியிருப்பு மற்றும் ஜீவனோபாயத்திற்குரிய தொழில் இடங்கள் மற்றும் மத கலாச்சார இடங்கள் மற்றும் சட்ட ரீதியாகவும் சட்டமுறையற்றும் அபகரிக்கப்பட்டுள்ளதுடன் சுபீகரிக்கப்பட்டு வருகின்றது. மேற்படி நிலங்களுக்கு உரித்தான மக்கள் தங்களது நிலங்களை மீள பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக பல சவால்களுக்கு மத்தியில் வாழ்கின்றனர். இவ்வாறான நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது குடியிருப்பு மற்றும் ஜீவனோபாயத்திற்குரிய காணிகளை மீளவும் பெற்றுக்கொள்வதற்காக அரசு அதிகாரிகள் சந்திப்புகள், அரசியல்வாதிகளுடனான சந்திப்புகள், சத்தியாகிரக ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடனான சந்திப்புகள் போன்ற நடவடிக்கைகளை இலங்கைக்குள்ளும் சர்வதேச ரீதியாகவும் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது காணிகளை மீளப் பெற்றுக் கொள்வதற்கான பல நடவடிக்கைகளை இலங்கைக்குள்ளும் சர்வதேச ரீதியாகவும் மேற்கொண்ட பொழுதிலும் இன்று வரைக்கும் அவர்களுடைய காணிகளுக்கான முறையான ஆவணங்கள் முழுமையாக கிடைக்கப்பெறாத நிலை தொடர்வதுடன் குறிப்பாக அபகரிக்கப்பட்ட மற்றும் சுபீகரிக்கப்பட்ட காணிகள் உரித்தான மக்களுக்கு மீள கிடைக்காத நிலை தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. இதனால் உரித்தான மக்கள் மிகவும் வறுமையிலும் வறுமைக்கு கோட்டுக்கு கீழும் வாழுகின்ற சூழ்நிலையிலும் தங்களது காணிகளை விட்டு இடம்பெயரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எமது கிழக்கு மாகாணத்தில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட காணிகள் அரசின் 7 வகையான பொறிமுறைகளூடாக அபகரிக்கப்பட்டு சுபீகரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தொல்லியலிடம் எனவும், பாதுகாப்பு பகுதி எனவும், வனவள பகுதி எனவும், பூஜா பூமி இடம் எனவும், வனவிலங்கு பாதுகாப்பு பகுதி எனவும், அபிவிருத்தி இடம் எனவும், சுற்றுலா பிரதேச இடம் எனவும் அடையாளப்படுத்தி சிங்கள குடியேற்றம், பௌத்த ஆலயங்களை நிறுவுதல், இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துதல், பல்தேசிய கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு வழங்கல் போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான பாதிப்புக்குள்ளான மக்கள் தங்களது சொந்த காணிகளில் நிலையாக வாழ்வதற்கு, தங்களது ஜீவனோபாய நடவடிக்கைகள் மூலம் வருமானத்தினை ஈட்டிக்கொள்வதற்கும், தங்களது மத கலாச்சார விழுமியங்களுடன் தங்களுக்கான அடையாளங்களுடன் வாழ வேண்டும் என்பதற்கான மேற்படி கிழக்கு மாகாண நில மீட்புக்கான வலையமைப்பாகிய நாங்கள் கிழக்கு மாகாண ரீதியில் செயற்பட்டு வருகிறோம். குறித்த காணிவாரம் 2026ஐ முன்னிட்டு கீழ் குறிப்பிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம் என்பதனை இவ்விடத்தில் பதிவிட விரும்புகின்றோம். அவையாவன: நில உரிமை மற்றும் காணி சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வினை ஏற்படுத்துதல், அரசு சேவை வழங்குனர்கள், சிவில் சமூகம் மற்றும் சமூகங்களிடையே காணிப்பிணக்கு தொடர்பான உரையாடல்களை ஏற்படுத்துதல், சமூகங்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் காணி ஆவணங்களை பெற உதவுதல், வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் பரிந்துரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்களை பதிவு செய்து அரச கொள்கை மட்டத்திற்கு கொண்டு செல்லல். ஆகவே மேற்படி காணி தொடர்பாக பல சவால்களை எதிர்நோக்கும் மக்களுக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அனைவரை அன்புடன் வேண்டி அழைக்கின்றோம். நன்றி. கிழக்கு மாகாண நிலமீட்பு வலையமைப்பு, திருகோணமலை மாவட்டம், 2023 பங்குனி 2026. குறிப்பாக குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே 1958 சிங்கள குடும்பங்கள் மட்டும் வாழுகின்ற பகுதியில் 32 விகாரைகளும் அதனுடன் இணைந்த இடங்களுமாக பிரகடனப்படுத்தப்பட்டு தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய பூர்வீக நிலங்கள் இன்று பறிமுதல் செய்யப்பட்டு தொல்லியல் பகுதி எனவும் புனித பூஜா பூமி எனவும் அபகரிக்கப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் இழந்த நிலையில காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வரிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு நாங்கள் பரம்பரையாக வழிபட்டு வந்த இடங்கள் இன்று அங்கே இருக்கக்கூடிய பௌத்த மதகுருவிடம் சென்று நாங்கள் எங்களுடைய ஆலயங்களை வணங்குவதற்கான அனுமதியை பெற வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் இன்று
பிக்குவினால் அபகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் நிலங்களை இழந்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து அநேகமான மக்களுக்கு அரிசியை தானமாக வழங்கியவர்கள் இன்று வயல் நிலங்களை தொலைத்துவிட்டு கடனாக அரிசி வேண்டி உண்ணுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த காணி வாரத்திலாவது எங்களுடைய மக்களுக்கான ஏதோ ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று இந்த ஊடகங்களிடம் கேட்டு நிற்கின்றோம். நான் ஷஹீலா சபருல்லா, கிழக்கு மாகாண நில மீட்புக்கான வலையமைப்பிலே செயற்பாட்டாளராக இருக்கின்றேன். திருவண்ணாமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட முத்துநகர் கிராமத்தில் சாதாரணமாக இன்றைக்கு 53 வருட காலங்களாக நாங்கள் வேளாண்மை பிரதான தொழிலாக கொண்டு விவசாயம் செய்து வந்த அந்த நிலப்பகுதியானது ஏறத்தாழ 1200 இருந்து 800 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாய நிலத்தினை இன்று சோலார் பவருக்காக, அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு நீண்டகால குத்தகைக்காக எங்களுடைய வாழ்வாதாரத்துக்குரிய ஜீவனோபாயம் செய்கின்ற அந்த விவசாய நிலத்தை அவர்கள் குத்தகைக்கு கொடுத்து விட்டனர். எந்த வகையிலும் வாழ்வுக்குரிய ஆதாரங்களும் இல்லாமல் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அந்த விவசாய மக்கள். 800 ஏக்கர் விவசாய நிலத்தில் 352 விவசாயிகள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இது கடந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய பல்வேறு விதமான எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம், சத்தியாகிரக போராட்டம் கிட்டத்தட்ட 70 நாளை எட்டிய வேளையில் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்டு அதே விவசாயிகள் இன்று அரசினாலும் எடுத்தறியப்பட்டு காணப்படுகின்றனர். எந்த விதமான வாழ்வுக்கான ஆதாரங்களும் இல்லை அவர்களுக்கு. ஆக எங்களுக்கான மாற்றீட்டு நிலம் அல்லது 2025ஆம் ஆண்டுக்கான எங்களுக்கு நஷ்டஈடு தருவோம் என வாக்குறுதி அளித்திருந்த நிலையிலும் கூட இன்றைக்கு வாழ்வுக்கு ஆதாரமே இல்லாமல் அரிசியை பிச்சு எடுக்கின்ற நிலையில் அந்த விவசாய குடும்பங்கள் நெருக்கடியான நிலையிலே காணப்படுகின்றனர். ஆக எங்களுக்கு இந்த விவசாயிகள் மக்களை ஏதோ ஒரு வகையிலான கைதூக்கி விடுகின்ற அளவுக்கு எந்த வகையிலும் எங்களுக்கு உதவி புரியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இந்த வலையமைப்புடன் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இந்த ஊடகவியலாளர்கள் உங்களால் இயன்ற வரைக்கும் எங்களுடைய இந்த பிரச்சனைகளை அரசு மட்டுமல்லாத வெளி உலகுக்கும் எடுத்து காட்டி எங்களுக்கான வாழ்வாதார நிலங்களை பெறுவதற்கு தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.